பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஒரு காரியத்தை குறித்து. இயேசு ஒரு மனிதனிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? நேற்று உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆண்டவரிடத்தில் ஒரு 2 பார்வையற்ற மனிதர்கள் ஒரு நாள் தேடி வந்தார்கள். தேடி வந்தபோது அவர் ஒரு இடத்துல அப்பந்தான் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு கடந்து வருகிறார். அந்த இடத்தை விட்டு கடந்து வர்றதுக்குள்ள 2 பேர் அவரை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. என்ன கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே, எனக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க. இவ்வளவுதான். அவர் ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்த 2 பார்வையில்லாமலும் வீட்டுக்குள்ளே தட்டி தடுமாறி வந்து சேர்ந்த உடனே இயேசு அவங்கள பார்த்து கேட்டார், எப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே, இந்த பார்வை தெரியாத நிலையிலும் என்னை தேடி வந்திருக்கீங்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? என்ன கேள்வி ஐயா? இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டுன்னு நம்புறீங்களா? இதை செய்ய என்னால் முடியும்னு உங்களால் விசுவாசிக்க முடியுதா? உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? அநேக நேரங்களில் நம்ம புலம்புறோம், பலவிதமான பிரச்சனைகள் குறித்து புலம்புறோம். ஆனால் ஒன்றை மறந்துடுறோம், நம்ம ஆராதிக்கிறவர் யார்? சர்வ வல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? சகலத்தையும் படைத்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் என்ன செய்யாது? தடைப்படா. ஆகையினாலே உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு கூட்ட மக்களின் விசுவாசத்தை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலேருந்து கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து திருப்பி வச்சு நம்ம எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாட போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே. நிம்மதி
அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் வாழ்வில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் வாழ்வில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். ஏன்னா அந்த கப்பர்நகூமை குறித்து தான் வேதத்தில் பார்க்கிறோம். வான பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் என்று வாசிக்கிறோம். ஏன்னா அந்த கப்பர்நகூமில் அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த மக்களுக்கு என்ன வரல? விசுவாசமே வரல. அதனால தான் லூக்கா 10:15 வாசிக்கிறோம், வான பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஆண்டவர் சில நேரத்தில் அவருடைய மனக்குமரலை பார்க்கிறோம். எருசலேமை பார்த்து என்ன சொன்னார்? லூக்கா 13:34 எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், ஆனா உங்களுக்கும் அதே எருசலேமை பார்த்து சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய குமுறலுங்க. ஏன்னா எரேமியால வாசிக்கும் போது எரேமியா கதறாரு. என்ன கதறாரு? 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய குமுறலை தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள். 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அபாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசம், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவரும் கடவாமலும் ஒருவரும் குடியிராமலும் இருந்த தேசமுமான வனாந்தரத்தில் நடத்துவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே. ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை, ஆயுள் முடியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானி தேவே. ஆண்டவருடைய கேள்விக்கு என்னங்க பதில் வச்சிருக்கோம்? என்ன விட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயம் இருந்துச்சு? அதனால தான் கேட்குறாரு, அப்பா இதை செய்யறதுக்கு என்னால் முடியும் முதல்ல நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த கப்பர்நகூமுக்கு இயேசு அடிக்கடி வந்தார். இந்த கப்பர்நகூமில் அநேக அற்புதங்களையும் செய்தார். அதனால தான் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கார். இந்த கப்பர்நகூமில் வந்தபோது ஒரு காரியம் நடக்குது, வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் அவர் கப்பர்நகூமுக்கு வந்திருந்தார்.
அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. எனக்கு அன்பானோலே, ஆண்டவரை குறித்து கேள்விப்படணும், அதே சமயத்தில் சொல்றவனு இருக்கணும். விசுவாசம் கேள்வியினால தான் வரும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும். கேள்விப்பட்டாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? ஐயா, அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம் செய்கிறாரியா, போற இடத்துலலாம் அற்புதம் செய்கிறார், அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. சப்பானி நடக்கிறான், கண்ணு தெரியாதவன் பார்க்குறான், ஊமை பேசுகிறான், ஒன்றுமில்லையா, ஒரு காதும் கேட்காத செவிடுமான ஒரு ஆவிய அடுத்த நிமிஷம் அவன் காதில் கை வச்சு எப்பத்தான்னு சொன்னாரான், உடனே அவன் செவ்வையாக பேச தொடங்கினானா. இப்படி அவருடைய கீர்த்தியை எல்லா இடத்திலும் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டதுனால இயேசு இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, பேதுரு இருந்த இடம் கப்பர்நாகும் தான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பேதுரு இருந்த அந்த வீட்டிற்கு இயேசு வந்திருந்தார். அப்படி வந்திருந்த போது ஜனங்கள் கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. எதுக்கு? இயேசு வந்தாலும் அங்கே என்ன உண்டு? அற்புதம். ஆமா, ஏன்னா அவர் யாரு? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அலைகளின் மேலே கடந்த இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர், அலைகள் மேலே நடந்த இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பிலோ வாழ்வை இன்பமாய் வாட்டும் இயேசு அற்புதர். அவர் அற்புதருங்க. பிறப்பு அற்புதம், அவருடைய ஊழியம் அற்புதம், அவர் மரித்தது அற்புதம், கல்லறை விட்டு எழுந்தது அற்புதம், நாயினூருடைய விதவை வாலிபனை தொட்டது அற்புதம், நாரின லாசருவை அழைத்தது அதிசயம். அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் எண்ணி முடியாதுங்க. இதை கேள்விப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சின்ன காரியத்தை கேள்விப்பட்டாலே சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சமயத்தில் நான் திருநகரில் குடியிருந்தேன், 1985-86. அப்போ திடீர்னு ஒரு கூட்டமாக எல்லாரும் கம்மாய்க்குள்ளே இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன கம்மாய்க்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு. ஒன்றும் இல்லை பிரதர், எல்லோரும் பிளாட் போடுறாங்கன்னாங்க. கம்மாக்குள்ளே பிளாட் போடுறாங்களா? தண்ணீர் இருக்கிற இடத்துல. கேட்டால் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான், இந்த கம்மாவில் இடம் கொடுக்க போகிறாங்க குடியிருப்பு மனைக்கின்றான். அவ்வளோதான், செத்தவன் பேர், இருந்தவன் பேர், இல்லாதவன் பேர் எல்லாம் கல்லடித்து கொண்டாந்துட்டாங்க. கல்லடித்து கொண்டாந்து அவன் கிடச்ச இடத்துல ஊண்டிட்டான். நான் இதை கேள்விப்பட்டு பஞ்சாயத்து போர்டுக்கு போனேன். போய் கேட்டேன், என்னையா எல்லாருக்கும் இடம் கொடுக்குறீங்களே திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்தில், எனக்கும் நாங்கள் கண்ணூரியாகவும் எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாதா? எங்கே கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தாரோம்னாங்க. திருநகர் 3ஆவது ஸ்டாப்பில் இருக்கிற கம்மாக்குள்ளே இடம் கொடுக்குறாங்களா?
உட்காருங்கட்டு ஒரு ஆள் அனுப்பி பார்த்தார். போய் பார்த்தா கம்மாயில் ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்துலையும் கல் ஊட்டிட்டாங்க. உடனே ஒரு தண்டரா போட்டாங்க. இதில் யார் யாருடைய பேரெல்லாம் இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபா பெனால்ட்டின்னா அடுத்த நிமிஷம் ஒரு கல்லை காணும், எங்கே போச்சுன்னு தெரியாது. என்ன மனுஷன் கேள்விப்பட்டா எதையும் விட மாட்டான். அது சுகம்னா விடுவானா? அது சுகம் கிடைக்குதுன்னா அது இலவசமா, எந்த பீஸும் இல்லாமல் எப்பேற்பட்ட வியாதிக்கும் சுகம் கிடைக்குதுன்னா என்ன செய்வோம்? இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனை இடத்துல போய் சுகத்துக்காக காத்திருக்கிறது நீங்கள் பார்த்தது இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இயேசுட்ட காத்திருக்க வேண்டியதில்லை, அவர் வந்து காத்திருக்கிறார். ஏன்னா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அருகில் இருக்கிறார். என்ன நாம தான் கூப்பிடணும். நாம பாடுறோம்ல, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையா கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிட்டாலே பதில் கொடுப்பார். இப்ப வந்திருக்கிறார். அவர்கிட்ட தேடி கொண்டு வந்தாங்க. கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் பார்த்தா கூட்டமாக கூடிட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு. அப்பாடியோ, நல்ல கவனிங்க. வாசலுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கலாம்? வீட்டு வாசல் எவ்வளோ பெருசு வச்சுருப்போம்? கொஞ்சம் போனால் 5 அடி போட்டிருப்போமா? பெரிய எதுவும் பொருள் தூக்கிட்டு வரணும்னு அதுக்கிட்ட கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம். ஏன்னா மனுஷனுக்கு எதனால் விட்டுருவான், சுகத்தை விட முடியுமா? அதுவும் வந்திருக்காரு. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீருதாய்யா. ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஒரு பொண்ணு போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலைத்தான் தொட்டான், அவளுக்கு 12 வருஷம் வியாதியா ஐயா. அதுவும் உதிரப்போக்கான், நிற்காமே இருந்துச்சான். எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாலாம், என்னென்னவோ செஞ்சு பார்த்தாலும் சுகமே கிடைக்கலையா. போய் தொட்டாலாம், உடனே சுகமா? அப்படியா, எனக்கு இத்தனை வருஷம் இருக்கிற வியாதி தீந்துராதா? ஏக்கத்தோடு ஆசையோடு ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தாங்க. அப்படி கூடி வந்தபோது இடம் இருக்காது. இன்னைக்கு கூடி வர்ற கூட்டத்தை சொல்ல, இன்னைக்கு காசு கொடுத்தா கூடும். நிறைய கூட்டங்கள் கூட்டுற கூட்டம், ஆனால் இயேசுவானவர் கூட்டின கூட்டம் இல்லை, தேடி வந்த கூட்டம். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் தேடி வந்த தெய்வம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, நாடி நின்ற மன்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. நாடி வந்த மக்களை வாழ வைப்பதற்கு அவர் தேடி வந்தார். அப்படி வந்திருக்கும் போது ஜனங்கள் கூட்டம் வீட்டுக்கிட்ட இருக்க இடமில்ல, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. இதில் ஒரு 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அதைத்தான் தியானிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம்.
அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு உடனே கூடி வந்தவங்களுக்கு முதல்ல எப்பவுமே என்னது? வசனத்தை அனுப்பி குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வசனம் வெறுமையா திரும்பாதுன்னு ஏசாயா 55:10-11 சொல்லுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பின காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதனாலதான் வசனத்தை முதல்ல போதிக்கிறார். ஏன்னா அந்த வசனத்துல தான் ஆறுதல் இருக்கு. உன் வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஆறுதலே. உன் வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கியனை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவங்கையில் கழிவண்டா அனுதினம் நீ பறந்திடுமே. குயவங்கையில் கழிவண்டா அனுதினம் நீ பறந்திடுமே. வசனம் மிக மிக முக்கியம். அதனால தான் சொல்றாரு, உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதல். ஆமென். வசனத்தை போதித்தார். அவர் வேலை என்னது? வசனத்தை போதித்தல். சீசர்களுக்கு அதான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏன்னா வசனம் தாங்க முக்கியம். இன்னைக்கு வசனத்து மேல விசுவாசம் வச்சு பாருங்க, அது அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். நீங்க விசுவாசிக்கிறனா என்னது? அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்லணும். அவர் என்ன சொன்னார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறேன். இதை சொன்ன உங்களுக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தினம் இது வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிக்கு வந்து சேரணும்னா ரெக்கார்டிங் 1000 ரூபா, மற்ற தொலைக்காட்சிகளுக்கு காசு கட்டி அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் பணம் கட்டி தான் பார்க்கணும். சுவிசேஷம் ஒரு காலம் வரும், கேட்கவே முடியாத காலம். அதற்குள்ளே நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். அதற்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, எங்கள் திருச்சபை பார்வையற்ற மக்கள் திருச்சபை மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. எப்போமாவது வந்தீங்கன்னா வந்து தயவுசெய்து பார்க்கலாம். வாங்க. எதையோ பார்க்க போகிறீங்களா? ஆச்சரியமா? 2 கண்ணும் தெரியாத மக்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது, வந்து பாருங்களேன். வந்து பார்த்துங்க. பார்த்ததுக்காக செய்யணுமா பிரதர்? அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. கர்த்தர் ஏமினா செய்யலாம், இல்லாட்டி பரவாயில்ல. வந்து பாருங்க. ஏன்னா எப்போவுமே விசுவாச கேள்வியினால தான் வரும். வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பார்த்த பிறகு தான் ஐயோ இவங்களுக்கு நாம் செய்யணும்னு எண்ணம் வரும். வாங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை வேன் அனுப்பி வாடகைக்கு வேன் எடுத்து தான் கூப்பிட்டு வரோம். ஒரு நாள் வாரம் எடுக்கிறக்க 4000 ரூபா செலவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, வந்த யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறதே கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை அழைத்து வரதுக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, அந்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். எத்தனையோ கட்டுமான பணி இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றவங்களுக்கு திருமணம் செய்தோம். இப்போ 2 பேரும் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் திருமணம் செய்து அழகு பார்ப்பது தேவனுக்கு பிரியம். அதையும் செய்வோம்.
ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினார். மாதாந்தர கூட்டங்களுக்காக, ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடரும். எப்படி பிரதர்? ஒன்றும் இல்லைங்க, 2 நம்பர் இந்த டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்குக்கு வைக்க வழி இருக்கா என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வழி உண்டு. 8438852500 இந்த நம்பரை அடித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுப்பிட்டு என்னிடத்துல கூப்பிட்டு சொன்னாலும் சரி, இல்லை முதல்ல கேட்டு அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு கணக்கு வைப்பதற்கு ரசீதும் கொடுக்கலாம். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்கு அப்படின்னீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒருவேளை நாங்களும் வந்து ஒருவேளை பார்வையற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? தாராளமாக வாங்க, வர முன்னாடி சொல்லுங்கள், பணத்தை போடுங்க, நானே ஏற்பாடு பண்ணி வந்து நீங்களே கொடுங்க. ஒரு நல்ல ஊன்றுகோலை கொடுக்காதோலாம். வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம். நான் எந்த கவரும் உங்களுக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலாக போட போகிறதில்ல. கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதை தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு செய்யுங்க. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இதை விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு விசுவாசித்தனால தான் கப்பர்நாகூம்ல இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு முன்னாடி கூட நிற்கக்கூடாத அளவுக்கு திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, மனபாரத்தோடு, வியாகுலத்தோடு, ஆறுதலற்ற நிலையிலே யார் அமர்ந்திருக்கீங்களோ, உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒருவர் உண்டு, உங்களுடைய வேதனைகளை அறிகிற ஒருவர் உண்டு, ஒரு விடுதலை தருகிற ஒருவர் உண்டு. அவரால் கூடாதது ஒன்று இல்லை என்று நம்பினார். நீங்கள் அவரை நோக்கி கேளுங்க, இந்த காரியத்தை எனக்கு செய்வதற்கு உங்களுக்கு வல்லமை உண்டு நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் கேட்கிற ஒருவனுக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாத என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.